பேர் அமுதா. என் பொண்ணு வந்து இந்த மதத்தில் மாறிட்டா. எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டா, கூப்பிட்டாலும் வரமாட்டா, வீட்டில் எதுனா படித்தாலும் சாப்பிட மாட்டா. ஏன்னு கேட்டால் எங்களை நாங்கள் வரக்கூடாது அப்படின்னுவா. எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டாலும் வரமாட்டா. சொந்தக்காரங்க எல்லாருமே அவளை தப்பாக நினைப்பாங்க. சொந்தக்காரங்களை நிறைய பேருக்கு இது வரமாட்டேன்து, எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன்துன்னு சொல்லிட்டு அவள் மேலே கோவப்படுவாங்க. அப்போ அவள் சொல்லுவாள், நான் போன இதில் வந்து நான் இப்படி தான் இருக்கணும், நான் வர முடியாது அப்படின்னு. நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதான் கேள்வியா? வேற ஏதாவது தொடர்ச்சியா வச்சிருக்கீங்களா? நான் சொல்லியிருந்தோம்னா என்ன, சொல்லலைன்னா என்ன, ரெண்டையும் சொல்லிருங்க. இல்லை, நீங்கள் சொல்லியிருப்பா உண்மையாகவே இருக்கிறா. அவள் அந்த மதத்தில் வந்து உண்மையாக இருக்கா. யார் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டா. அவள் இருக்கிறத பார்த்தா எங்களுக்கே ஒரு இதுவாக தோணுது. சரி, நல்லா இருக்கால, நம்பிக்கையாக இருக்கா அந்த மதத்தில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கும் வரும் போல தோணுது. எங்களுக்கும் எல்லாமே செய்வா அவள். எல்லாமே அந்த வீட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லா செய்வா. வீடு ஏறி எத்தனை போய் கொடுப்பா, எல்லாமே செய்வா. சாப்பாடு எல்லாமே நல்ல தொண்டில் எல்லாம் போய் நேரடியாக போய் பார்த்து கொடுத்துட்டு வருவார். அவங்க வீட்டுக்காரும் சரி, அவளும் சரி, எல்லோரும் நல்லா செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி, எந்த மதத்தில் அது மாதிரி செய்யலை, இந்த மதம் நல்லா செய்கிறாங்கன்றது ஒரு ஆசை எங்களுக்கு. நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவங்களுடைய மக வந்து வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்களுக்கு வர்றதில்லை, எதுவும் படைச்சி கொடுத்தோம்னா சாப்பிட்றதில்லை, அப்படி எதுவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தான், உண்மையை ஒத்துக்கு தான் வேணும். எங்களுடைய மார்க்கம் அப்படி எங்களுக்கு சொல்லியிருக்கு. அதில் பாதி இருக்குது, பாதியை சொல்லலை, பாதி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக சொன்னீங்கல்ல, எதுவும் படைச்சி கொடுத்தா சாப்பிட்றதில்லைன்னு. நாங்கள் படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை இருக்குது. குரானில் நாங்கள் சாப்பிடக்கூடாத விஷயங்கள் என்னன்னு ஒரு பட்டியலே போட்டு குரான் தருகிறது. பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, தானாக செத்த அறுக்கப்படாமல் தானாக செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது, அந்த பிராணிகள்ல இருந்து ஓடுகிற ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை நாங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த பட்டியலில் நாங்கள் வந்து படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது. தெய்வங்களுக்கு கடவுளுக்கு படைச்சு தர உணவை சாப்பிடக்கூடாது. இந்த படைக்கப்படுதல் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்க கூடாது. எப்படின்னா, உங்களுடைய சாமிகளுக்கு முன்னாடி, உங்களுடைய குலதெய்வங்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது மட்டும் இல்லை, தர்காவில் படைக்கப்பட்டு தர்றாங்கல்ல, அதையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டால், முதல்ல மனுஷன் அறிவை கொண்டு தான் மனுஷன், அறிவு இல்லாட்டி மனுஷன் இல்லை. அறிவு இல்லை, வெறுமனே உடம்பு காலு கை மட்டும் இருந்தால் மனுஷன் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அறிவு தான் மனுஷனுடைய பிரதானம். இந்த படைத்தல் என்கிற இந்த செயல் இருக்கிற நம்ம அறிவையே கேள்விக்கு உட்படுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் இருக்குது. இந்த வாழைப்பழத்தை வீட்டுக்கு வர்றீங்க, ஒரு 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம் இருக்குன்னா 2 பேர் வந்தால் நாங்கள் பழம் சாப்பிடுங்க, ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துருவேன். ஒரே ஒரு வாழைப்பழம், படைக்கப்பட்ட வாழைப்பழம், தர்காவில் கொண்டு போய் வைக்கப்பட்டதோ அல்லது சாமிக்கு முன்னாடி படைக்கப்பட்டதோ, ஏதோ ஒரு வாழைப்பழம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு வரவங்களா என்ன செய்வேன், வாழைப்பழத்தை ஒரு 3 பேர் வந்திருக்கிறீங்க, இருக்கிற பழம் 1, 3 பழத்தை ஒரு பழத்தை 3ஆ பிச்சு ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கங்க, படைக்கப்பட்ட பொருள். சாதாரண நேரத்தில் இந்த வாழைப்பழத்தை கொடுத்தா ஒத்துக்குமா? பிச்சைக்காரப்ப ஒரு வாழைப்பழத்தை எடுத்து 3 பேர், அதுக்கு அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இருக்காது. அப்படி ஒரு அருவருப்பு நமக்கு வரும். ஆனா படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தா, சாமி முன்னாடி வச்சதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, சின்ன சின்ன உணவு கொடுத்தா வாங்கி வாங்கி அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன நம்புறோம்னு கேட்டா, இது சாதாரண வாழைப்பழம் இல்லை, இது படையலினால் உள்ளே அற்புத சக்தி ஏற்றப்பட்ட ஒரு வாழைப்பழம். இது உள்ளுக்குள்ள நீ சாதாரணமா நினைக்கிற மாதிரி அது நிறைய ஆற்றல் இருக்குன்னு நம்புறோம். இப்போ இஸ்லாம் அறிவுபூர்வமா கேள்வி கேட்க சொல்லுது. தர்கால கொண்டு போய் வச்சுட்டு தந்த உடனே என்னமோ பயங்கரமா ஏறிடுச்சு, நீ முதல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நீ லேபுக்கு கொடு. நீ சர்க்கரையை வைப்பியோ, வாழைப்பழத்தை வைப்பியோ, வேற என்னத்தை வைப்பியோ, வைக்கிறதுக்கு முன்னாடி லேபுக்கு அனுப்பு. இந்த லேபில் போய் டெஸ்ட் எடுத்து என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை கொடு. 18 ஐட்டம் சொல்லிடுவான். இது 10 கிராம், இது 8 கிராம், இது 5 கிராம், இது 50 கிராம், எவ்வளோ இருக்கு லிஸ்ட் கொடுத்துருவான். கொண்டு போய் நான் படையல் பண்றேன், படையல் எல்லாம் முடிச்ச உடனே திரும்ப நான் லேபுக்கு அனுப்புறேன். லேபுக்கு அனுப்பி என்னெல்லாம் இருக்கு அதே லிஸ்ட் திரும்ப வரும். வேற ஏதாவது திரும்ப கூடி இருக்குமா? கண்டிப்பா கூடி இருக்க. கூடவும் இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் வைங்களேன். சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது, நிஜமாவே சொல்லணும். டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. அது 10 கிராம் எப்போ ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதே 10 கிராம், 8 கிராம் அதே 8 கிராம், 50 கிராம் அதே 50 கிராம், மெக்னீசியமா மெக்னீசியம், சல்பேட்டா சல்பேட், என்ன இருக்கோ எல்லாம் அப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இல்லாதவனை என்னமோ இருக்குன்னு, இல்லாதவனை இருக்கிறதா நம்புறது, அதுக்கு பேர் பைத்தியம்பா. பைத்தியக்காரர்கள் ரோட்ல பாருங்க, நம்ம போய் அப்படி துளாவி பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது, வானம் தான் தெரியும். அவனுக்கு இல்ல இருக்க மாதிரி தெரியுது. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்புனா நம்ம மூளை குழம்பிருச்சு, நம்ம அறிவாளி இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப நீ இந்த பொருளில் எது இல்லையோ அதை இல்லாததை இருப்பதாக நீ நம்புகிறாய். ஒரு முஸ்லிம் அறிவுடையவனாக எல்லா நேரத்திலும் சிந்தனையாளனாக இருக்கணும். உன் சிந்தனையை ஒரு கட்டத்திலும் நீ இழந்துடக்கூடாது. இந்த இடத்துல இழக்கிற ஒரு சூழல் வருது. எனவே நீயும் அதை சாப்பிடாதே, சாப்பிட யார் கொடுத்தாலும் அங்கீகரிக்காதே. ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கையை நீ ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாயிரும். அதனால படைக்கப்பட்ட பொருளை யார் படைச்சு தந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கை, ஒரு போதனை, ஒரு கட்டளை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபங்க்ஷன்களுக்கு போறது, நிகழ்ச்சிகளுக்கு போறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுல பல்வேறு வகையில் இருக்கிறது. ஒன்று, இஸ்லாம் சொல்லுகிற சில நெறிமுறைகளுக்கு மாற்றமாக தவறான காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால் அந்த இடத்தில் அமராதே. எங்களுக்கு ஒரு போதனை இருக்கு. ஒரு தப்பு நடக்குன்னா அந்த தப்பை ஒன்று, இது தப்பு, இதை செய்யாதீங்கன்னு சொல்லு, இல்லாட்டி அந்த இடத்துல இருக்காது, நீ அங்கிருந்து நவுண்டு. தப்பு நடக்கு நான் சும்மா உட்கார்ந்து இருப்போம்னா ஒரு முஸ்லீம் தவறுகளை கண்டு வாழாது இருக்கிறவனாக இருக்க முடியாது. அப்ப அது மாதிரி சில மார்க்க ரீதியா இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது அறிவுக்கு புறமானது, இவங்க ஓதுற இவங்க படிக்கிற இந்த காரியங்கள் எதுவுமே அறிவார்ந்தது இல்லைன்னு தெரியும் பொழுது ஏன்பா இது செய்றீங்கன்னு குறைஞ்சபட்சம் கேட்கணும். ஃபங்க்ஷன்ல வந்து கேட்டா கழுத்தை பிடிச்சி நடிச்சிருவாங்க. நீ உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம், இதுல வந்து நின்றுட்டு நாங்க செய்யறதையெல்லாம் நீ குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கியா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கே நேரும். இப்ப எங்க வீடுகள்லயே நாங்கள் சொல்லுகிற இந்த இஸ்லாமிய கருத்துக்களை புரிஞ்சுக்காம பாரம்பரியமா எங்க அப்பாவுக்கு அவர் இறந்து போனதுக்காக வேண்டி நான் திதி கொடுக்குறேன், திவசம் கொடுக்குறேங்கிற மாதிரி உட்கார்ந்து சில மந்திரங்களை ஓதுவாங்க. நாங்க அங்க போய் கேட்போம், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. வந்தியா, அதுல கலந்துக்கிட்டியா, அமைதியா எஞ்சி போனியா, சாப்பிட்டு போ, அதை விட்டுட்டு அதை செய்யாத இதை செய்யாத நீங்க வந்து பேசாதன்னு எங்களே அடிச்சு விரட்டிடுவாங்க. அப்ப தேவையில்லாத சங்கடங்கள் வருவதை விட நாம அந்த இடத்துக்கு போகாம தவிர்த்துக்கிட்டா நல்லது. அப்படி நாங்க தவிர்த்துக்குவோம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாதிரி சங்கட சபைகள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்கு பிறகு அந்த மாதிரியான பிரச்சனை ஒண்ணுமே இல்லாட்டி தாராளமா வருவோம். ஒரு திருமண வீடே இருக்கு, திருமண ஃபங்க்ஷன்ல செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்யறாங்க, நாங்க அந்த சபையில இல்ல, திருமணம் எல்லாம் முடிஞ்சது பிறகு வீட்டுக்கு வருவோம். உறவு பேணணும்ல. ஒரேடியா அந்த அந்த தவறைத்தான் புறக்கணிக்கிறே தவிர உங்களை புறக்கணிக்கல, உங்களுடைய உறவை நான் புறக்கணிக்கல, இஸ்லாம் புறக்கணிக்க சொல்லல. நீ மதம் மாறினாலும் உன் பெற்றோர் உன் பெற்றோரே. நபிகள் நாயகத்தினுடைய நெருக்கமான உறவுக்கார பெண்மணி வந்து கேட்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என் தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் என்னோடு வந்து வாழவிருக்கிறார், விரும்புகிறார், நான் என்ன செய்வது? உன் தாயாரோடு நல்ல முறையில் நடந்து கொள். இறைவனின் அன்பை பெறுவதற்கு உன் தாயாரோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். அதுதான் உனக்கு இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற்று தரும். அவங்க மதத்தை ஏற்றால் என்ன, ஏற்காவிட்டால் அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதனாலதான் அரவணைப்பா இருக்குமாறு தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாங்களும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறோம். ரெண்டாவது செய்தி. மூணாவது அக்கா சொன்னாங்க, நான் இது மாதிரி செய்யற நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்றாங்க, புள்ள நல்ல வழியில தான் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கே வந்துடலாமான்னு தோணுதுன்னு நான் ஒரு மிகுந்த தாழ்மையோடு அக்காவுக்கு நான் அழைப்பு விடுகிறேன். நீங்கள் தாராளமாக இந்த மார்க்கத்தை படித்து இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று தாழ்மையோடு உங்களை நான் அழைக்கிறேன். இந்த அழைப்பு இங்க வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் பொதுவான அழைப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது எங்களுடைய சுயநலம் எதுவும் இல்லை. எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கோ மக்கள் தொகையை கூட்டுவதற்கோ நாங்கள் பெரிய சக்தி, நாங்கள் சத்தியவான்கள், மற்றவெல்லாம் அயோக்கியன் என்று சொல்வதற்கோ அல்ல. நாங்கள் நம்புகிற நம்பிக்கை உண்மையிலே இந்த உலகம் சோதனை கூடம், இந்த உலகம் பரிசோதனை கூடம். பரீட்சை முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையிலே நாங்கள் வெற்றி அடைவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு வாழ்கிற சக காலத்தில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களின் சொந்தங்களாக இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற சகோதர சகோதரிகளாகிய நீங்களும் நாளை மரணத்திற்கு பிறகான வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அழைப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இஸ்லாத்தை பாருங்கள், இஸ்லாத்தை படியுங்கள், இஸ்லாத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திலேயும் உங்களுக்கு அது நல்ல வழிகளை காட்டும், மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு அது நல்ல வழிகளை காட்டும் என்பதை தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன்.